வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகா மாறின பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. உதவி ஆய்வாளர் சுரேஷ் அவரோட ஒய்ஃப் அழகுமதியை கூட்டிக்கிட்டு பைக்ல வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் வந்ததும் உன் காலேஜுக்கு எப்படி போகணும்னு கேக்குறாரு. என் காலேஜ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க மதி. தெரியும், இந்த ரோட்ல இருந்து எப்படி போறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ங்கிறாரு சுரேஷ். செகண்ட் லெஃப்ட் எடுத்து அப்படியே திரும்பணும்ன்றாங்க மதி. ஓகேன்னு ஓட்டுறாரு அவரு. சடக்குன்னு ரோட்ல ஒரு குழி வர லைட்டா ஜெர்க் ஆகுது வண்டி. கொஞ்ச தூரத்துல மறுபடியும் ஒரு குழி, அடுத்து டக்குன்னு இன்னொரு குழி இருக்கு. அவுச் அப்படிங்கிறாங்க மதி. வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு சாரி 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 நான் வேணும்னே பண்ணல, பள்ளம் இருக்கத நான் கவனிக்கல அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க என்ன டிராப் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க மதி. ஏன்னு கேட்குறாரு சுரேஷ். நான் காலேஜ் பஸ்லயே போயிருப்பேன் அப்படின்னு மதி சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லைங்கிறாரு அவரு. ஒரு நாள் தானே அவரு சொல்ல, நீங்க என்னை எங்கேயே இறக்கி விடுறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான்றாங்க மதி. அது என்ன நீ பாதியிலேயே இறங்குறதுலயே குறியா இருக்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, என்ன டிராப் பண்ணிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுன்னா உங்களுக்கு லேட் ஆயிடும்லன்றாங்க மதி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு உன்னை பாதியிலெல்லாம் இறக்கி விட மாட்டேன், நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அடேங்கப்பான்னு பார்த்துட்டு இருக்காங்க மதி. அவரு சொல்லி முடிச்சு 4 வர்றதுக்குள்ளேயே அவரோட மொபைல் ரிங்காக வண்டியை ஓரங்கட்டி நிறுத்துறாரு. பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறவரு ரொம்ப அவசரமா, சார் சொல்லுங்க சார்ன்றாரு. நான் ஒரு ½ அன் ஹவர்ல வந்துருவேங்க சார். உடனே வரணுமா அப்படிங்கிற சுரேஷ் பின்னாடி மதியை பார்த்து தயங்கிட்டு, சரிங்க சார் நான் வந்துடுறேன்றாரு. சரிங்க சார் அப்படின்னு போனை வைக்கிறவரு மதியை இறங்கிட்டு இருக்க சே அப்படின்னு அழுத்துக்கிறாரு. மதி இறங்கி வந்த அவருக்கு முன்பக்கமா நிக்க இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. அவசரமா ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு புரிஞ்சுதுன்றாங்க மதி. நான் ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போயிடுறேன்னு அவங்க சொல்ல, நான் வேணும்னே எதுவும் பண்ணல, உன்னை டிராப் பண்ண பிடிக்காம யார்கிட்டயோ சொல்லி போன் எல்லாம் பண்ண வைக்கல, நிஜமாவே வேலை வந்துருச்சுங்கிறாரு சுரேஷ். அவரை சாஃப்டா ஒரு பார்வை பார்த்துட்டு, எனக்கு தான் புரிஞ்சுதுன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மதி போன் எடுத்து ஆட்டோ புக் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் தலையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு, இன்னும் எவ்வளவு நேரம் காட்டுதுன்னு கேக்குறாரு. மினிமம் 7 மினிட்ஸ் காட்டுதுன்றாங்க மதி. இன்னும் புக் ஆகல, ஆனா ஆயிடும், நான் போய்க்கிறேன் நீங்க கிளம்புங்கன்றாங்க மதி. இல்ல ஆட்டோ வந்த உடனே போறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, மதி கொஞ்சம் தயக்கமும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு பார்வையும் பாக்குறாங்க. அடுத்து மொபைல பாக்குற மதி புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. புக் ஆயிடுச்சா அப்படின்னு சுரேஷ் கேட்க, ஆமா நீங்க கிளம்புங்க நான் போய்க்கிறேன்றாங்க மதி. அதான் புக் ஆயிடுச்சு இல்லன்னு அவங்க சொல்ல, இல்ல ஆட்டோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்றேங்கிறாரு சுரேஷ். ஆட்டோ நம்பர் என்னன்னு சுரேஷ் கேட்க, டிரைவர் தான் கால் பண்றாரு அப்படிங்கிற மதி கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கன்றாங்க. 90 ரூபீஸ் காட்டுது. என்னண்ணா டபுளா கேக்குறீங்க? இல்லண்ணா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கேன்சல் பண்ண மாட்டேன், நீங்களே கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு போனை கட் பண்றாங்க மதி. என்னாச்சுன்னு கேக்குறாரு சுரேஷ். 200 கேக்குறாரு, கேன்சல் பண்ண சொல்லிட்டேன்றாங்க மதி. இந்த பீக் ஹவர்ஸ்ல ஆட்டோ புக் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவரு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு இறங்குறாரு. அப்போ அவரு கிராஸ் பண்ணி ஒரு ஆட்டோ போகுது, அதுல பேசஞ்சர் இருக்காங்க. கார்னர்ல இருந்து இன்னொரு ஆட்டோ வெளியே வர கையை நீட்டி நிறுத்துறாரு. ஆட்டோ அப்படின்னு சொல்ல அவரு நிறுத்த, SRB காலேஜ் போகணும்னு சொல்றாரு சுரேஷ். போலாங்க சார், 120 ரூபாங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல, 90 ரூபா ஓகேவான்னு கேக்குறாரு சுரேஷ். சரிங்க சார் அவரு சொல்ல, வாங்குறாரு அவரு. மதி வந்து ஆட்டோல ஏறுறாங்க. டிரைவர் உங்க பேர் என்ன அப்படின்னு சுரேஷ் கேட்க, மணிகண்டன் சார்ங்கிறாரு அவரு. ஓகே டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல வந்து சொல்லிடுங்க அப்படிங்கிற சுரேஷ் தலையை வெளியே எடுக்கிறாரு. தேங்க்ஸுங்கிறாங்க மதி. அவரு பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு வண்டி எடுக்க போக மறுபடியும் மொபைல் ரிங் ஆகுது. மதி கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போறாங்க. இதோ வந்துட்டேங்க சார், ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேங்க சார் அப்படின்னு போனை வைக்கிறாரு அவரு. அடுத்ததான் மிஸ்டர் பாக்யராஜ் நம்ம ராஜியை கூட்டிட்டு வண்டியில போறாரு. நீங்க கோச்சிங் கிளாஸ்ல கொண்டு போய் விடணும்னெல்லாம் இல்ல, வழியில எங்கேயாவது விட்டா கூட போதும், நான் பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு போய்க்கிறேன்றாங்க ராஜி. அது பரவாயில்லப்பாங்கிறாரு அவரு. உங்களுக்கு பேங்க்குக்கு போக வேண்டாமா அப்படின்னு ராஜி கேட்க, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு பேங்க்குக்கு போறேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, உங்க பேங்க் இருக்கிற இடத்துக்கும் என்னோட கோச்சிங் கிளாஸ் இருக்க இடத்துக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல, என்னை கொண்டு போய் விட்டா உங்களுக்கு பேங்க்குக்கு போக ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு ராஜி சொல்ல, அதெல்லாம் ஆகாதுப்பா, அப்படியே ஆனாலும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாக்யராஜ். இல்ல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்னு ராஜி சொல்ல, இல்ல எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்லைங்கிறாரு பாக்யராஜ். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ சென்னைக்கு வந்திருக்கியான்னு கேக்குறாரு இவரு. வந்திருக்கேன், அப்பா அம்மா கூட ஹஸ்பண்ட் கூடன்னு ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன்றாங்க ராஜி. ஓ அப்படின்னு தலையாட்டுறவரு, சென்னையில எல்லா இடமும் தெரியுமான்னு கேக்குறாரு. எல்லா இடமும்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ன்றாங்க ராஜி.
ஆஹா அப்படின்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்கவரு என்ன எக்ஸாம்ப்பா எழுத போறேன்னு கேக்குறாரு. நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன், ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைங்கிறாங்க ராஜி. ஓ பரவாயில்லையே, சூப்பர்ப்பா சுரேஷ் அப்படின்னு சொல்ல ம்ங்கிறாங்க ராஜி. என் தம்பி அவனும் போலீஸா தான் இருக்கான், சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறாரு பாக்யராஜ். மீனாக்கா சொல்லியிருக்காங்க தெரியுன்றாங்க ராஜி. ஓ என்னைக்குப்பா எக்ஸாம்னு கேட்குறாரு அவரு. நாளைக்கு எக்ஸாம்னா எங்க ஊர்லயே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, ஆனா அதோட மெயின் சென்டர் இங்கே தான் இருக்குன்றாங்க ராஜி. ஆன்னு கேட்டுக்கிறாரு பாக்யராஜ். ஸோ அதுதான் ஒரு நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் கோச்சிங் கொடுக்குறாங்கன்றாங்க ராஜி. எக்ஸாம் எப்படி எழுதணும், பேப்பர்லாம் எப்படி இருக்கும், அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் இங்க சொல்லி கொடுக்குறாங்கன்றாங்க ராஜி. ஓன்னு கேட்டுட்டு இருந்தவரு ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, ஆமாம் கொஞ்சம் கஷ்டம்தான்றாங்க ராஜி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னோட ஸ்கூல் சீனியர் தான், அவருமே எக்ஸாம் எழுதினாரு, 3 தடவை எக்ஸாம் எழுதி 3வது அட்டம்ப்ட்ல தான் பாஸ் ஆனாரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவப்பா, நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமும் நம்பிக்கையுமா இருக்கு. ஒரு வழியா 2 பேரும் பேசிக்கிட்டே கோச்சிங் சென்டருக்கு வந்துடுறாங்க. அங்க நிறுத்திருங்கண்ணா அப்படின்னு ராஜி சொல்ல, அங்கேயாமா அப்படின்னு கேட்டு கொண்டு வந்து நிறுத்துறாரு அவரு. கோச்சிங் சென்டர் வந்துருச்சா அப்படின்னு அவரு கேட்க, இல்ல அந்த ஸ்ட்ரீட்ல 2வது பில்டிங், நான் போயிடுறேன்றாங்க ராஜி. அங்கேயே டிராப் பண்ணிடுறேம்மான்னு அவர் சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன்றாங்க ராஜி. நான் வரேன் நீங்க பார்த்து போங்கன்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு தலையாட்டுறாரு. ராஜி 2 எடுத்து வைக்க, பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ராஜி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா இதோ வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போகிற பாக்யராஜ் ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்து ராஜிக்கிட்ட கொடுத்து, இந்தாப்பா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், குடி எப்பப்போ வேணுமோ அப்போ குடிங்கிறாரு. ராஜியும் இல்ல சென்டர்லயே இருக்குன்றாங்க. பரவாயில்லப்பா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு அவரு நீட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லி ராஜி வாங்கிக்கிறாங்க. பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு அவரு. சரி நான் வர்றேன்னு ராஜி நடக்க, ஒரு நிமிஷம்ப்பா என் நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறாரு அவரு. இல்லன்றாங்க ராஜி. இந்தா இதுல உன் நம்பரை டைப் பண்ணு அவர் மொபைல்ல ராஜி கையில கொடுக்குறாரு. அவங்க நம்பரை டைப் பண்ணி கொடுக்க கையில வாங்கி ரிங் விடுறாரு. ராஜி அவங்க பேக்ல இருக்க மொபைல் ரிங்காக எடுக்கிறாங்க. என் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுக்கப்பா, ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கிறாரு அவரு. சரிங்க நான் ராஜி சொல்ல, ஓகேவாப்பா என்னன்னாலும் உடனே யோசிக்காம கால் பண்ணு அப்படிங்கிறாரு பாக்யராஜ். சரிங்க நான் கால் பண்றேன், போயிட்டு வரேன் நான். ராஜி ரொம்ப திருப்தியும் சந்தோஷமா போறாங்க. சரிப்பா பார்த்து கவனமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற பாக்யராஜ் ராஜி அந்த ஸ்ட்ரீட்ல போய் மறையிற வரைக்கும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்துட்டு போறாரு. அடுத்தது யாரு, அதிக பிரசங்கி மீனா தான். அவங்க மாமா கூட ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அவரு வாத்து மாதிரி உதடு 2ஐயும் குவிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்க மீனா அனல் தாங்காம கையாலேயே விசிறிக்கிறாங்க. வெளியே பார்த்துட்டு இருந்தவரு, வெயில் என்ன இன்னைக்கு இந்த போடுது அப்படின்னு சொல்ல, நீங்க வீட்லயே இருந்திருக்கலாமாமா அப்படிங்கிறாங்க மீனா. எதுக்கு, உன்னை நம்பி என் பொண்ணை அனுப்புனேன், நீ அவளை தனியா விட்டுட்டியான்னு சாந்தி சொல்றதுக்கா அப்படின்னு ராகவன் கேட்க, நான் என்ன குழந்தையா மாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. குழந்தையோ பெரியவளோ வீட்டுக்கு வந்தவளை பத்திரமா பாத்துக்கணும் இல்ல. சரி அப்புறம் நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறாரு அவரு. அது ஆச்சு 2.5 வருஷங்கிறாங்க மீனா. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்தேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியெல்லாம் வந்துச்சாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா வந்துச்சுன்றாங்க மீனா. சாந்தி சொன்னா வேலைக்கு இடையில என்னால் வர முடியல, அத்தைக்கு வேற அப்போ உடம்பு கொஞ்சம் முடியல, ஃபோன் பண்ணி தான் பேசுனேங்கிறாரு ராகவன். தெரியுமாம்மா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க மீனா. சரி உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்துச்சுன்னு கேட்குறாரு இவரு. மீனாவுக்கு திடுக்குன்னு இருக்கு. அது நெஞ்சு வலி வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும்ல, ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க மீனா. ஸ்ட்ரெஸ்ஸு அதுதான் காரணம், உன்னால வந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு பொசுக்குன்னு முடிச்சுடுறாரு ராகவன். என்னால் என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு மீனா கேட்குறாங்க. நீ ஓடி போய் உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணினா ஸ்ட்ரெஸ் வராமல் வேற என்ன வருமா அப்படிங்கிறாரு ராகவன். ஐயோன்னு பார்க்குற மீனா, என் கல்யாணத்துக்கும் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க மீனா. இருக்கு, அது எப்படி இல்லாமல் போகும், மனசுல அடக்கி வச்சிருந்த வேதனை எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா மாறி வலியா வந்துருச்சுங்கிறாரு அவரு. டென்ஷன் ஆரம்பிக்குது மீனாவுக்கு. உன் அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன், பொண்ணு ஒரு நல்ல வேலையில இருக்கணும்னு நினைச்சாரு,
பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு விரும்பினாரு. அது என்ன தப்பா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு அவரு எப்பவோ புதைச்சதை இப்ப தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோன்னு நினைக்கிற மீனா. அதை விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓடி போய் கல்யாணம் பண்ணலாமா? தப்பு தானே அது அப்படின்னு அவர் கேட்க, எனக்கும் அப்படி பண்ணணும்னு ஆசையெல்லாம் இல்லை மாமா, வேற வழியே இல்லாம தாங்கிறாங்க மீனா. என்ன வேற வழி இல்லாம? கொஞ்சம் யோசிக்கணுமா? ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி வீட்டை பத்தி அம்மாவை பத்தி எல்லாம் யோசிக்கணும். சென்னை எவ்வளவு பெரிய ஊரு, அடுத்த தெருவுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனா இங்கேயே ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்லது பேச ஆளுங்க கூடுறாங்களோ இல்லையோ, கெட்டது பேச உடனே எல்லாரும் கூட்டிடுவாங்க. அப்போ குன்னக்குடியை யோசிச்சு பாரு. அந்த ஊர்ல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க தான். என்னென்ன பேசி இருப்பாங்க அப்படின்னு ராகவன் பேசிக்கிட்டே வர மீனா வாயடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆட்டோ டிரைவர் திரும்பி 2 பேரையும் பார்த்துட்டு மீனாவை கொஞ்சம் பரிதாபமா பாக்குறாரு. மீனா முகம் செவந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டதுமே உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு, அந்த அழுதா. எனக்கு என் மனசே கேட்கலங்கிறாரு ராகவன். இவர் அடங்க மாட்டாரு, நாம பேச்ச மாத்திட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிற மீனா, மாமா நீங்க எப்ப ரிட்டையர் ஆனீங்கன்னு கேக்குறாங்க. அதுவா இப்ப முக்கியம் அப்படிங்கிற ராகவன் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்றாரு. பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்கள இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ இனி போய் சேர்ற வரைக்கும் இவர் என்ன பேசியே கொள்ளுவாரு அப்படின்னு பரிதாபமா உட்கார்ந்துருக்காங்க மீனா. நீ உன் விருப்பப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, ஆனா உன் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் அப்பாவும் எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்ததே இல்லை தெரியுமா? சுரேஷோட கல்யாணத்துக்கு பல தடவை கூப்பிட்டேன், உங்க அம்மா மட்டும்தான் வந்தாங்க, உங்க அப்பா வரல. ஏன் வரலன்னு கேக்குறாரு அவரு. அது அது அப்பாவுக்கு லீவு கிடைக்கல மாமான்றாங்க மீனா. சொந்தக்காரங்க வாயில விழவேணாமேன்னு தான் வரல அப்படின்னு ராகவன் சொல்ல, அந்த கல்யாணம் நடந்து வருஷ கணக்குல ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல எத்தனையோ லவ் மேரேஜ், பஞ்சாயத்து நிறைய நடந்துருச்சு மாமா. எல்லாரும் அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க மாமா. இன்னுமா என் கல்யாண கதையை பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா. சொந்தக்காரங்க சில நேரத்துல எந்த விஷயத்தையும் மறப்பாங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவரு பேசிக்கிட்டே வர ஆட்டோ டிரைவர் மறுபடியும் திரும்பி ராகவனை பாக்குறாரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது மாப்பிள்ளைக்கு சுத்தமா வேலையே இல்லையாமே, அவரோட அப்பாவோட மளிகை கடையில தான் வேலை செஞ்சாராமே அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்த அப்டேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஐயோ இவர அப்படின்னு சங்கடப்படுற மீனா, சரி பேச்சை மாத்தி பார்க்கலான்னு நினைக்கிறவங்க, மாமா இந்த ஏரியாவில் லேண்டு எம்புட்டு ரேட்டு போகுதுன்னு கேட்குறாங்க. நல்ல வேலையா அவங்க முயற்சிக்கு பலன் கிடைக்குது. ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரேட்டெல்லாம் எங்கெங்கயோ தாறுமாறா ஏறி போய் கிடக்குன்றார் அவரு. நல்ல வேலை நான் அப்பவே ஒரு வீட்டை கட்டிட்டேன் அப்படின்னு ராகவன் சொல்ல மீனாவுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா டாபிக் மாறிடுச்சுடா சாமி அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. உனக்கு உன் கல்யாணம் முடிச்ச கையோட ஒரு வீட்டை வாங்கி தரேன்னு உங்க அப்பா சொன்னாராமே அப்படின்னு ராகவன் கேட்க, ஐயோ சுத்தி சுத்தி அங்கேயே வர்றீங்களே மாமா அப்படின்னு பரிதாபமா பாக்குறாங்க மீனா. திருவிழா மாதிரி உன் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு, நீ என்னடானா ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்னு அவரு அங்கேயே நிக்க, ஐயோ இந்த மனுஷன் விடமாட்டார் போலயே அப்படின்னு மீனா தவியா தவிக்கிறாங்க. இந்த காலத்து பசங்க தவிர எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மீனாவால முடியல. அண்ணே நுங்கம்பாக்கம் போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஆட்டோக்காரர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அது இந்த டிராஃபிக்ல போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. ஐயோ 1/2 மணி நேரமா? அது வரைக்கும் இவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுமா? மீனா நீ இன்னைக்கு வசமா சிக்கின அப்படின்னு மனசுக்குள்ளேயே அலறிக்கிறாங்க மீனா. நம்ம தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருந்தா, அவ பல வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவ பொண்ணுக்கே கல்யாணம் ஆக போகுது. ஆனா சுரேஷோட கல்யாணத்துல எல்லாரும் அவ ஓடி போன கதையை தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல யாரும் மறந்துட மாட்டாங்க. காலத்துக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கும் அப்படின்னு ராகவன் சொல்ல மீனாவும் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா ராகவன் தான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்காரு. மீனா எகிரி குதிக்காத குறையா கஷ்டப்பட்டு மண்டை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பாடா மிஸ்டர் ராகவன் கிட்ட மீனா மாட்டினாங்களோ இல்லையோ, நாம செம்மையா மாட்டிட்டோம் அப்பாடான்னு நம்மளுக்கு மூச்சு முட்டுறப்ப டக்குன்னு கேமராவை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கிச்சனில் கீழே ஒரு பெரிய ஷீட்டை விரிச்சிட்டு அதில் உட்காந்து மலர் கட் பண்ணிட்டு இருக்க. மலரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி அங்கே வர்றாங்க.
வாங்க, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க மலர். இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல மலர் சிரிக்கிறாங்க. ஆமாம், காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிற, என்ன சமையல் இன்னைக்குன்னு கோமதி கேட்குறாங்க. அது இன்னைக்கு சோறு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை ஆம் அப்படின்னு அவங்க அடுக்கிக்கிட்டே போக, ஏ ஏ ஏ இரு இரு இரு, நிப்பாட்டு, என்னம்மா இது, கொஞ்சமா சமைக்கிறதுங்கிறது உன் அகராதிலேயே கிடையாதா அப்படின்னு கோமதி சொல்ல மலர் அழகா சிரிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் சிரிக்கிறல்ல அப்படின்னு கோமதி கேட்க அதுக்கும் ஒரு சிரிப்பை தான் கொடுக்குறாங்க. சரி, நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கோமதி கேட்க, ஆஹா வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மலர். ஏய், எல்லா வேலையும் ஒரே ஆளே செய்ய முடியாதுடி, நான் வேணும்னா உட்காந்து காய்கறி நறுக்கி தரேன் அப்படின்னு கோமதி கீழே சப்புன்னு உட்காந்துட. ஐயோ வேண்டாங்கன்றாங்க மலரு. என்னால சும்மா இருக்க முடியாதுமா, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு கோமதி சொல்ல, வீட்டுக்கு வந்தவங்கள வேலை வாங்குறது தப்புங்க அப்படிங்கிறாங்க மலர். ஐயோ, நான் என்ன அண்ணியம்மா, உன் மாமனாரோட தங்கச்சி பொண்ணோட மாமியார் தானே, அப்புறம் என்னங்கிறாங்க கோமதி. மலரை பார்த்துட்டு இருக்க. சரி, கேரட் பீன்ஸ் பொரியல் தானே பண்ற, பண்ணிடலாம். சரி, இவ்வளவு கேரட் பீன்ஸ் போதுமா அப்படின்னு கோமதி கேட்க மலர் ரொம்பவே தயக்கத்தோட வேண்டாங்கன்றாங்க. யோசிக்கிற கோமதி, அதெல்லாம் போதுமாதான் இருக்கும், சரி அதெல்லாம் எடுன்றாங்க. மலரும் வேற வழி இல்லாம தயக்கத்தோட எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கிக்கிற கோமதி கத்தி எடுத்துக்கிட்டு, ஏன்பா இந்த காய்கறி கடை மளிகை கடையெல்லாம் பக்கத்துல இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இருக்கு அப்படிங்கிறாங்க மலரு. பரவாயில்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க மளிகை கடை வச்சிருக்கிறதுனால இந்த மளிகை சாமான் வாங்குற வேலையே எங்களுக்கு இல்ல, காய்கறி மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தையில போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ற கோமதி காயை நறுக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு, ஆமா இங்க மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமாமே அப்படின்னு கேட்க, கிடைக்கும்ன்றாங்க மலர். என் பையன் கதிருக்கு மீன் நான் ரொம்ப உசுறு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அப்படியான்னு மலர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழியா மீனாவை டிராப் பண்ணிட்டு ராகவன் வர்றாரு. மலரு அப்படின்னு கூப்பிட, இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மலர், இதோ போயிட்டு வந்துடுறேங்கன்னு எழுந்து ஓடுறாங்க. வந்து சோஃபால உட்கார்ந்துருக்க ராகவன், போன வாரம் உங்க அத்தையோட சொந்தக்காரவங்க ஒருத்தங்க கல்யாணம்னு பத்திரிக்கை கொண்டு வந்தாங்களே, அது எங்கன்னு கேக்குறாரு ராகவன். உங்க ரூம்ல இல்லையா மாமான்னு மலர் கேட்க, இல்லையே அப்படிங்கிறாரு அவரு. ஒரு நிமிஷம், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மலர் உள்ளர ஓட, கோமதி மட்டும் தனியா காய்கறிகளை கட் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் போய் எடுத்துட்டு வந்து இந்தாங்க மாமான்னு நீட்ட வாங்கிக்கிறாரு. அவங்களும் கிச்சன்ல வந்து சிரிப்போட உட்கார்றவங்க அங்க இருக்க வெஜிடபிள்ஸை பார்த்துட்டு, அதுக்குள்ள வெட்டிட்டீங்களா அப்படின்னு பயங்கர ஆச்சரியத்தோட கேட்க, கோமதியும் லைட்டான சிரிப்போட, நான் காய்கறி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வெட்டுவேன், வேற என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க பண்ணினதே பெரிய உதவிதான், வேற எதுவும் பண்ண வேணான்றாங்க மலர். உங்ககிட்ட கேட்டா நீ இப்படிதான் சொல்லுவ, நீ சொன்ன மெனுவை வச்சு நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு கோமதி அடுத்த காய்கறிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மலரோட மாமியார் அங்க வர்றாங்க. கோமதியை பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பொழுது போகல, சமையலுக்கு உதவி பண்றேன்றாங்க கோமதி. அவளே எல்லாம் பண்ணுவாளே அப்படின்னு அவங்க சொல்ல, இருக்கட்டுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி எரிச்சலோட பார்த்துட்டு அங்க இருக்க டேபிள் பக்கத்துல சேரை இழுத்து போட்டு உட்காடுறாங்க அவங்க மாமியார். உங்க வீட்லயும் இங்க மாதிரியே நிறைய பேர் இல்ல அப்படின்னு லட்சுமி கேட்க, ஆமாங்கன்றாங்க கோமதி. அங்க சமையல்லாம் எப்படி, மருமகள்ங்க தானா அப்படின்னு அவங்க கேட்க, அவங்களுக்கெல்லாம் நல்லாவே சமைக்க தெரியும், ஆனாலும் நான் தான் சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மலர் வெடுக்குன்னு நிமிர்ந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அவங்கள. ஏன்னு மாமியார் கேட்க, ஒருத்தி வேலைக்கு போறா, இன்னொருத்தி படிப்பு, புருஷனோட டிராவல்ஸ்னு பிஸியா இருக்கிறா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமைக்க சொல்ல முடியுமா, சமையல நான் பாத்துக்குவேன், மருமகள்ங்க எப்பவாவது கூட மாட ஒத்தாசை பண்ணுவாங்கன்றாங்க கோமதி. மலர ஆச்சரியமா பார்த்துட்டு அவங்க மாமியாரையும் பாக்குறாங்க. நீயும் தான் இருக்கின்ற மாதிரி. மீனாவையும் ராஜேஸ்வரியையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க மூத்த மருமகளை பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு லட்சுமி கேக்குறாங்க. அது வரலாம் சாதாரணமா ஜாலியா இருந்த கோமதியோட முகம் அப்படியே சுண்ட ஆரம்பிக்குது. ஆனாலும் உடனே சமாளிச்சுக்கிட்டு, அது அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகல, 2 இடத்துக்கு வேலைக்கு போனா அப்புறமா பிடிக்கலன்னு நின்னுட்டா, இப்போ கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறா. என் மூத்த மருமகளும் அவளும் என் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்வா, மொத்த குடும்பத்துக்கும் சமைச்சு போடுற அளவுக்கு திறமையானவ தான். ஆனா நான் தான் எதையும் செய்ய விடுறது இல்ல, எதுக்கு வாழ வந்த பொண்ணுங்களை நம்ம வீட்டுல கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கேக்குற லட்சுமியோட முகம் துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. மலர் கோமதிய பிரமிப்பா பார்த்து
பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் செஞ்சோம் தானே, மருமகளும் செய்யட்டுமேனு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க லட்சுமி. நாம என்ன சந்தோஷமாவா இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்? அந்த கஷ்டத்தை எதுக்கு மருமகளுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ இதுகிட்ட போய் வாயை கொடுத்தோம் பாரு, நமக்கே வேட்டு வச்சிரும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற லட்சுமி. அது சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. அது வரல பத்திரிக்கையை பார்த்துட்டு இருந்த ராகவன் டக்குன்னு பாக்கெட்டை தொட்டு பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. உடனே அடுத்த வார்த்தை மலருதான். இதோ வரேன் மாமா அப்படின்னு எழுந்து ஓடுறாங்க மலர். கண்ணாடி எங்க வச்சேன்னு பாரு அப்படின்னு அவரு சொல்ல, அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குற மலர், இதோ பக்கத்திலேயே இருக்கு மாமான்றாங்க. அப்படிங்கிற ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாரு. மலர் மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. பக்கத்துல வச்சுக்கிட்டே மாமா கண்ணாடிய தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மலர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, கோமதி பாவமா பாக்குறாங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க லட்சுமி வெளியே எட்டி பார்த்துட்டு, வெயில் அதிகமா இருக்குல்லன்றாங்க. எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல, 2 நாளாவே வெயில் அதிகமாக தான் இருக்கு, துணியெல்லாம் துவைச்சு போட்டா உடனே காஞ்சு போயிடும் அப்படிங்கிற லட்சுமி. மலரு சமையல்லாம் முடிச்சுட்டு துணியை துவைச்சிடுங்கிறாங்க. சரிங்க அத்தை நான் பண்ணிடுறேன்றாங்க மலர். கோமதி மலரை தலையிலிருந்து கால் வரையில ஒரு பார்வை பாக்குறாங்க. லெமன் இருக்கான்னு லட்சுமி கேட்க, இருக்கத்த இதோ இருக்கேன்றாங்க. ஒரு ஜூஸ் போட்டு தர்றியா? அப்படியே இவங்களுக்கும் சேர்த்து போட்டுருங்கிறாங்க லட்சுமி. மலரும் ஒரு சமாளிப்பு சிரிப்போட மொழியை உயர்த்தி பார்த்து சிரிக்கிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த கோமதி திரும்பி பார்த்து, என்னங்க சமையல் வேலை தானே பார்த்துட்டு இருக்கிறா, அதுக்குள்ள கண்ணாடி எடுத்துட்டு கொடு, வெண்ணி கொண்டு வான்னு அண்ணன் கேக்குறாரு. நீங்க என்னடானா துணியை துவைச்சு போடு, ஜூஸை போட்டு கொடுன்னு சொல்றீங்க. இவளும் எம்புட்டு வேலை தான் பாப்பான்னு கோமதி கேட்க, வெளியே உட்கார்ந்துருக்க ராகவனும் காதை உள்ளர கொண்டு வந்து வைக்கிறாரு. ஐயோ இவங்க என்ன எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டாங்க அப்படின்னு லைட்டான திகிலோட பாக்குறாங்க மலர். ராகவன் பத்திரிக்கையை கீழே வச்சுட்டு இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. லட்சுமிக்கு முகமே விழுந்து போயிருது. எரிச்சலா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க கோமதிய. உட்கார்ந்திருந்த ராகவன் எழுந்து போக இங்க இருந்து மிஸ்ஸஸ் ராகவன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சங்கடத்தோட. ஐயோ கோச்சிட்டு போறாரே அப்படின்னு மலர் வேற பதறாங்க லைட்டா. மலர் சங்கடத்தோட குனிஞ்சு காய்கறிகளை அரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க மாமியார் மலரை முறைக்கிறாங்க. மலரும் மெதுவா நிமிர்ந்து பாக்குறாங்க. இந்த அம்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்குது, நான் இதுக்கு பதில் சொல்லணுமாக்கும், நீயே சொல்லுங்கிற மாதிரி அவங்க மாமியார் பார்க்க உடனே மலர் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வேலை தானே நான் செஞ்சிடுவேன்றாங்க மலர். உனக்கு ஒன்று தெரியுமா, நான்லாம் வேலை செய்யும் போது என்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, என்னை கூப்பிட கூட கூடாது. அப்புறம் நான் உப்பள்ளி போட்டுருவேன், இல்ல காஃபி பொடியை அள்ளி போட்டுருவேன் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க லட்சுமி. நிம்மதியா வேலை செய்ய விட்டாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, மலர் என்ன சொல்றதுன்னு தெரியாம 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. முதல்ல மதி வந்து இவளை பாதி கெடுத்தா, இப்ப இந்த அம்மா முழுசா கெடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு கருவிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க லட்சுமி. அதுக்கப்புறம் கோமதியும் மலரும் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா லட்சுமிக்கு தான் பாவம் நெருப்புல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு, எழுந்து போகவும் முடியல. அப்படியே கடுப்போட பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கேமரா குன்னக்குடி பக்கம் திரும்பிருச்சு. முத்துவேல் கார்ல ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துருக்க. கதிர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அம்மாச்சி எப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்க, நல்லா இருக்காங்கன்றாரு முத்துவேல். எனக்காக அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாரு அவரு. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு கதிர் சொல்ல, பேசி அனுப்பி வைப்பேன்னு நினைச்சேன், சண்டை போட்டு அனுப்பி வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறாரு முத்துவேல். பேசினாலாம் வரமாட்டாங்க, இந்த அதிர்ச்சி ட்ரீட்மெண்ட் தான் வேலைக்கு ஆகுன்றாரு கதிர். அப்படிங்கிற முத்துவேல் பொங்கி வர்ற சிரிப்ப அப்படியே மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல எல்லாரும் திட்டினாங்களான்னு கேட்க, திட்டினாங்க தான் பாத்துக்கலான்றாரு அவரு. ராஜி சென்னைக்கு போயிட்டாலான்னு அவரு கேட்க, போயிட்டா, நாமளும் கிளம்பணும்ல, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு, வார கடைசியில தான் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கே கிளம்புனாதான் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ஜரி பண்ணிக்க கரெக்டா இருக்குங்கிறாரு கதிர். அப்போ நாளைக்கு நைட்டு நாம கிளம்பலாமா அப்படின்னு கதிர் கேட்க, நான் மட்டும் போறேனே, எதுக்கு தேவையில்லாம நீ அலைஞ்சுக்கிட்டுங்கிறாரு முத்துவேல். ஓ அதுக்குள்ள நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேனாங்கிறாரு கதிர். ஒரு பெருமூச்சு விடுறவரு, அப்படிலாம் சொல்லல, உனக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. உங்க கூட இருக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல
அப்படின்னு கதிர் சொல்ல, ஏற்கனவே என்னால உனக்கு நிறைய பிரச்சனை அப்படிங்கிறாரு முத்துவேல். கூடவே இந்த பிரச்சனையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கூலா சொல்ற கதிர், நாளைக்கு ஒரு 8 மணி வாக்குல நம்ம கிளம்பிடலாங்கிறாரு. கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணுமாங்கிறாரு முத்துவேல். ஆமா, வந்தே தான் ஆகணும்ன்றாரு கதிர். என்னால தனியா பாத்துக்க முடியும்ன்றாரு முத்துவேல். முடியாது அப்படின்னு யார் சொன்னா? வேணான்னு தான் நான் சொல்றேங்கிறாரு கதிர். என்ன பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, இப்படியான விஷயம் எனக்கு தெரிஞ்சும் கூட எனக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு காலையில கண்டிப்பா 8 மணிக்கு நாம கிளம்புறோம். ரூமை நானே புக் பண்றேன். முதல்ல ரூம்ல தங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். திரும்பி வர்றோம். என்ன சொல்றீங்கன்னு கதிர் கேட்க, எல்லாம் சரின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு அவரு. எப்படியும் இந்த சென்னை ட்ரிப் ஒரு வாரமாவது இழுத்துரும். அதனால உங்க வீட்டுல ஒரு நல்ல காரணமா சொல்லிடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, உம்மன்னு தலையாட்டுறாரு அவரு. சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நான் வேணா ஆன்லைன்ல ஹோட்டல் பார்க்கட்டுமான்னு கேட்கிறாரு கதிர். உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் எதுன்னு நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நான் என்ன டூரா போறேன், எனக்கு எந்த இடமா இருந்தாலும் ஓகே தாங்கிறாரு அவரு. கதிர் சரின்னு தலையாட்டிட்டு காரை ஓட்டிட்டு இருக்க, உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுன்றாரு அவரு. எதுக்குன்னு கதிர் கேட்க, ஹாஸ்பிட்டல் செலவு, தங்குற செலவுன்னு எல்லாத்துக்கும் பணம் செலவாகும்ல, கேஷியர் கிட்ட சொல்லி பணம் போட்டு விட சொல்றேங்கிறாரு முத்துவேல். பணம் தானே, நான் பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். லட்சமா செலவு பண்ண வச்சிருக்கியா நீ அப்படின்னு முத்துவேல் கேட்க, கதிர் அவரை பார்த்துட்டு, காசு பணம் இல்லாதவன்னு குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. ஐயோ, நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறாரு முத்துவேல். பாத்துக்கலாம் விடுங்கன்றாரு கதிர். அப்ப உனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை, உதவி பண்ணட்டுமான்னு நான் கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு முத்துவேல் கேட்க, என்ன சொன்னேன்னு கதிர் திருப்பி கேட்கிறாரு. நானே பாத்துக்கிறேன், உங்க உதவி தேவையில்லைன்னு சொன்னவன் தானே நீ அப்படின்னு அவர் கேட்க, ஆமா சொன்னேன் தான் அப்படிங்கிறாரு கதிர். நீ ஏன் உதவியை ஏத்துக்காதப்போ நான் ஏன் உன் உதவியை எடுத்துக்கணும்னு கேக்குறாரு முத்துவேல். பாயிண்ட் தாங்கிறாரு கதிர். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் அக்கௌண்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு, உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கிறாரு முத்துவேல். கதிர் கொஞ்சம் அசைஞ்சு பாக்கெட்ல இருந்து போன் எடுக்க, இப்படிதான் வண்டி ஓட்டுறப்ப போன் எடுப்பியா அப்படின்னு அவரு மிரட்ட, ஒரு பார்வை பார்த்துட்டு எங்க அப்பாவே பரவாயில்ல போல அப்படின்னு கதிர் முணுகிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாரு. சரி ஓரமா நிறுத்துன்றாரு முத்துவேல். கதிரும் கொஞ்ச தூரம் வந்து ஓரமா நிறுத்த, இப்போ உன் நம்பரை அனுப்புங்கிறாரு அவரு. கதிரை அனுப்பி விட்டுட்டு, அனுப்பிட்டேங்கிறாரு. அவரும் மொபைல் எடுத்து செக் பண்ணிட்டு, வந்துருச்சுங்கிறாரு. உடனே அவரு கேஷியருக்கு கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார், நான் ஆப்போசிட்ல சொல்ல, நான் உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, உடனே அவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, வந்திருக்குங்க சார் அப்படின்னு உடனே சொல்றாரு. அந்த நம்பருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அனுப்பிடுன்னு முத்துவேல் சொல்ல, சார் எந்த அக்கௌண்ட்ல இருந்துங்க சார் பணத்தை அனுப்பணும்னு கேஷியர் கேட்கிறாரு. என் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிடுன்னு சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாரு அவரு. உடனே அனுப்பிடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரிங்க சார் பண்ணிடுறேங்கிறாரு அவரு. கதிர் அமைதியா ஒரு பார்வை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, கேஷியர் உடனே வேலையை ஆரம்பிக்கிறாரு. வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு முத்துவேல் கேட்க, வந்துருச்சுங்கிறாரு கதிர் செக் பண்ணிட்டு. அவரு மறுபடியும் கேஷியருக்கு ஃபோன் பண்ண, சார் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க சாருங்கிறாரு அவரு. பணம் வந்துருச்சு, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம் சக்திவேலுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரிங்க சார் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கேஷியர். அவரு பேசி முடிக்க கரெக்டா சக்திவேல் வந்து நிக்கிறாரு. யாரு போன்ல அப்படின்னு கேட்க, முத்துவேல் சார்னு எழுந்து நின்னு சொல்றாரு கேஷியர். அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, வேலை தான் சொன்னாரு அப்படிங்கிறாரு கேஷியர். வேலையா அப்படின்னு சக்திவேல் கேட்க, மில்லு வேலைங்க சார், லோடு ஏத்துறத பத்தியும் புதுசா ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கறத பத்தியும் தாங்க சாருங்கிறாரு கேஷியர். சக்திவேல் கொஞ்சம் சந்தேகமா பார்த்துட்டு, உள்ளர நான் வர்றப்ப ஏதோ பணம் டிரான்ஸ்ஃபர் டிரான்சாக்சன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சக்திவேல் கேட்கிறாரு. கேஷியர் திடுக்குன்னு ஆனா மறைச்சுக்கிட்டு பார்க்க, என்ன பணம் யாருக்கு பணம்னு சக்திவேல் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க சாருங்கிறாரு கேஷியர். ஒன்னும் இல்லைன்னு சொன்னா எப்படி, நான் உள்ளர வரும்போதே கேட்டுட்டு தானே வர்றேன், பணம் மாத்தியாச்சுன்னு சொன்னீங்க, என்ன அண்ணன் கூட சேர்ந்து சதி பண்றியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார்னு பதறாரு கேஷியர். ஆமா நிஜமாவே எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாங்களா, இல்ல உனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு பணத்தை அனுப்பிட்டு பித்தலாட்டம் பண்றியா அண்ணன் பேரை சொல்லி அப்படின்னு சக்திவேல் கேட்க, என்னங்க சார் இப்படி என்னென்னமோ பேசுறீங்க, முத்துவேல் சார் தான் கூப்பிட்டாரு, ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை அனுப்ப சொன்னாரு, நான் அனுப்பி விட்டுட்டேன்னு கேஷியர் சொல்லிடுறாரு. பணம் போட்டியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, உங்களுக்கு தெரிய வேணான்னு சொன்னதுனாலதான் நான் சொல்லலங்க சார்னு கேஷியர் சொல்லிடுறாரு. எவ்வளவு பணம்னு சக்திவேல் கேட்க, 10 லட்சம் ரூபாங்க சாருங்கிறாரு கேஷியர். என்ன 10 லட்சமா
ஆமா, யாருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. பி கதிரவன்கிற அக்கௌண்ட்டுக்குங்க சார் அப்படின்னு கேஷியர் சொல்ல மறுபடியும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாரு சக்திவேல். கதிரவனா அப்படிங்கிற சக்திவேல் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து லேப்டாப்பை செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க கதிர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. இம்பட்டு பணம்லாம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேங்கிறாரு அவரு. கண்டிப்பா தேவைப்படும்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. பார்த்துட்டு ராஜி தான் கூப்பிடுறாங்கிறாரு. காலை கதிர் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல கோச்சிங் சென்டர் வந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல ஓ சூப்பருங்கிறாரு கதிர். போன தடவை வந்தப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க நல்லா பேசினாங்கல்ல அவங்களும் வந்திருக்காங்கன்றாங்க ராஜி. ஓ சரி சரின்னு கதிர் சொல்ல ஆமா நீ எங்க இருக்கன்னு ராஜி கேக்குறாங்க. நான் டிரைவிங்ல இருக்கேன் அப்புறம் பேசட்டுமான்னு கதிர் கேக்குறாரு. சரி கொஞ்ச நேரம் பேசுங்கிறாங்க ராஜி. கிளாஸ் ஆரம்பிச்சிட போறாங்க, நீ போய் கிளாஸ பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு கதிர் வச்சுட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த ராஜி தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவனால போன்ல கூட பேச முடியல போல இருக்கு, அவ்வளோ பிஸி போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ராஜி சலிப்பா போறாங்க. பார்த்துட்டு இருக்க முத்துவேல் கொஞ்ச நேரம் பேசி இருக்கலாம்லன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிற கதிர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. அவரே மீறி இதழ்கள்ல ஒரு சிரிப்பு வர அதை பாக்குற முத்துவேல் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறாரு. இல்ல நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா தமாஷா இருக்கும்ல அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அவனால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, நேரா வீட்டு முன்னாடி போய் சண்டை போடுவான் அப்படிங்கிறாரு முத்துவேல். தெரியும் தெரியும் அப்படின்னு கதிர் சொல்ல அதனாலதான் சென்னைக்கு நீ வர வேண்டாம், இந்த பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு முத்துவேல். உடனே தனியா அந்த பக்கம் போயிருவீங்களாக்கும், உங்க தம்பின்னு இல்ல யாரு என்ன பிரச்சனை பண்ணினாலும் நான் அப்படி பாதியில எல்லாம் ஓட மாட்டேன், பழைய முத்துவேல் திரும்ப வர்ற வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு கதிர் சொல்ல அவரை பார்த்து பெருமையா சிரிக்கிறாரு முத்துவேல். கோமதி ஒரு டம்ளர்ல ஏதோ குடிச்சிட்டு கீழே வைக்கிறாங்க. ராகவனும் லட்சுமியும் குடிச்சிட்டு இருக்காங்க. மலர் கிச்சன் வாசப்படியில நின்னுட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணம் தான் எப்படி எப்படி எல்லாமோ நடக்குதுன்னு நினைச்சேன், கடைசியில உங்க வீட்டு கல்யாணமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு லட்சுமி ஒரு மாதிரி குத்தலா சொல்றாங்க. கல்யாணம் எப்படி நடந்தா என்னங்க, என் பொண்ணுங்களுக்கும் என் மருமகளுங்களுக்கும் நான் எந்த வித்தியாசமும் பார்த்ததே இல்லை. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களும் என் சொந்த பொண்ணுங்க மாதிரிதான், அப்படித்தானே பார்க்கணும் அப்படிங்கிற கோமதி டக்குன்னு என்ன மலரு அப்படின்னு கேட்க அவங்களும் கொஞ்சம் தடுமாறி போய் அப்படிதான் பார்க்கணுங்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ பதில் சொல்லுவ அப்படின்னு பாக்குறாங்க லட்சுமி. ராகவனை ஒரு பார்வை பாக்குறாரு மலர. ராஜேஸ்வரியோட புருஷன் என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க லட்சுமி. அவன் டிராவல்ஸ் வச்சிருக்கான்றாங்க கோமதி. அங்க குன்னக்குடியில இருக்கவங்க வாடகை கார்லாம் எடுக்கிற அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு ராகவன். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, அம்புட்டு டிரைவருங்களை வேலைக்கு வச்சிருக்கிறான், ஆனாலும் ஆள் பத்தாம என் மகனே அப்பப்ப வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான். ஊர்ல எல்லாரும் எங்கேயாவது போய்கிட்டே தான் இருக்காங்க, இப்ப கார்ல தானே எல்லாரும் போறாங்கன்றாங்க கோமதி. ஆமா 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 அப்படின்னு சிரிக்கிறாரு ராகவன். அப்போ மீனாவும் மதியம் ஒன்னா வர்றாங்க. ஹாய் அத்தை, ஹாய் மாமாங்கிறாங்க மீனா. மதியம் சிரிச்சுக்கிட்டே வர வாசப்படிட்டு நின்றுட்டு இருந்த மலர் முன்னாடி வந்து மதிய கொடு அப்படின்னு டிஃபன் பாக்ஸு கையை நீட்டுறாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்னு அவங்க கையில பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அது இவங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க, நான் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன், அங்கேயே இறங்கி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டோன்றாங்க மீனா. என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போச்சுங்கிறாரு ராகவன். நல்லா போச்சு மாமாங்கிறாங்க மீனா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க மதியம் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன பிரச்சனை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லையேன்றாங்க மீனா. காஃபி எடுத்துட்டு வருவா மீனான்னு மலர் கேட்க, என்ன நீ காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்க, போய் கொண்டு வந்து கொடு முதல்ல அப்படின்னு கொஞ்சம் அதட்டலாம் சொல்றாங்க லட்சுமி. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாங்க, அங்க நாள் பூரா டீ காஃபி தான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, பஜ்ஜி போண்டாலாம் இருக்கு சாப்பிடுறீங்களா, மாவு கரைச்சி நான் போட்டு தர்றேன்றாங்க மலரு. ஐயோ இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கு மதி அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாங்க, மத்தியானம் நீங்க கொடுத்து விட்ட லஞ்சே டைஜஸ்ட் ஆகாம இன்னும் ஸ்டமக்லயே இருக்கு அப்படின்னு மதி சொல்ல சிரிக்கிறாங்க மலர். எப்படிங்க எப்படி இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க, நான் எடுத்துட்டு போனேன்ல லஞ்சு, அந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன், மறுபடியும் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க மலருக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு.
அவங்க சிரிப்போட பார்க்க, ஐயோ இதுங்க வந்தாலும் வந்துச்சு, ஆளாளுக்கு இவளுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்குதுங்களே, இது எங்க போய் முடியுமோ தெரியலையேன்னு லட்சுமியும் ராகவனும் பாக்குறாங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு மீனா திரும்ப, ஒரு நிமிஷம் இருமாங்கிறாரு ராகவன். என்னமாமான்னு மீனா கேட்க, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தங்கராஜ் மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னு ராகவன் சொல்ல, ஓ சூப்பர் மாமாங்கிறாங்க மீனா. ஆனா மதியம் மலரும் ஒரு மாதிரி திகிலோடையும் எரிச்சலோடையும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அமைதியா ஒருத்தர் அர்த்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளன்னா உங்க பொண்ணோட வீட்டுக்காரரான்னு கேக்குறாங்க கோமதி. அவரே தான், அவரு எங்க பொண்ணு ரேவதி, அவங்க பசங்க எல்லாரும் வர்றாங்கன்றாங்க லட்சுமி. உங்களை பார்க்க தான் வர்றாங்கன்னு ராகவன் சொல்ல, வரட்டும் வரட்டும் அப்படின்னு கோமதியும் சந்தோஷமா சொல்றாங்க. தங்கராஜ் மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு லட்சுமி கேட்க, அப்படி என்ன தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அவருக்கு ஊரு முழுக்க அப்படி ஒரு மரியாதை, அவர் பேரை கேட்டதுமே எல்லாரும் எழுந்திருச்சிருவாங்க, பயந்து நடுங்குவாங்கன்னு லட்சுமி சொல்ல, ஓ அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. ராகவன் ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. என்னங்க பில்டப் எல்லாம் பலமா போயிட்டு இருக்கு போல இருக்குன்னு மதி மலரை பார்க்க, மலர் அமைதியா நிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே காது குத்து கல்யாணம் எதுனாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் தேதியே வைப்பாங்கன்றாரு ராகவன். மாப்பிள்ளைக்கு தான் முதல் பத்திரிக்கையே கொடுப்பாங்க அப்படின்னு ராகவன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. எல்லா நல்லது கெட்டதுலயுமே ஆளா போய் நின்னு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு ராகவன் சொல்ல, அப்படின்னு கோமதி பாக்குறாங்க. நல்ல வசதி வேற, ரேவதியை அவரு கல்யாணம் பண்ணது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் அப்படின்னு லட்சுமியை அள்ளி விட்டுட்டு இருக்க, அப்படியான பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க கோமதி. மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல, புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லையே அப்படின்னு மலர்கிட்ட கேட்க, எனக்கு தெரியும் அத்த, நான் தங்கராஜ் அண்ணனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிடுறேன்றாங்க மலர். அவரே எப்போவோதான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு, சமையல் தடபுடலா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. ஏன்பா ராகவா, வாரத்துக்கு 3 நாள் வர்றதா எப்பவாவது வர்றதுங்களா? சரி செஞ்சிடலாங்கிறாங்க மலர். சிக்கனோ மட்டனோ வாங்கணும்னா பாக்யராஜ் வரும்போதே வாங்கிட சொல்லு அப்படின்னு லட்சுமி சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்தங்கிறாங்க மலர். மீனா எல்லாரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு, இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்ல, என்னமான்னு கேக்குறாங்க லட்சுமி. மாப்பிள்ள முதல் தடவை வரும்போதுதான் தடபுடலா விருந்து வைப்பாங்க, ஒவ்வொரு தடவை வரும்போதுமா வைப்பாங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மாப்பிள்ள எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவர் எத்தனை தடவை வந்தாலும் நாங்க விருந்து வைப்போன்றாங்க லட்சுமி. அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க, மாப்பிள்ளை இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல, அவர் எங்ககிட்ட என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவருக்கு உண்டான மரியாதையை நாங்க சிறப்பா கொடுப்போம், அவர் வரும்போது நீங்க எல்லாருமே பார்க்க தானே போறீங்க அப்படின்னு ராகவன் சொல்ல, ஆமாமா அவர் உருப்படியா இருந்தாலும் நீங்க அவரை உருப்படியா இருக்க விட மாட்டீங்களே, இப்படியே கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்கில வச்சிருக்கீங்கன்னு மதி பாக்குறாங்க. அவரை பார்த்ததுமே உங்களுக்கு அடேங்கப்பா இவ்வளோ பெரிய ஆளாங்கிற என்ன வரும் அப்படிங்கிறாரு ராகவன். மாப்பிள்ளை என்ன சாதாரண மனுஷன் தானே, ஹல்கா அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க, எல்லாம் சரிதாங்க, ஆனா இந்த புள்ள காலையில இருந்து சாப்பாடு சமைச்சது, மத்தியானம் சமைச்சது, இப்போ நைட்டுக்கும் சமைக்கணும்னா இவ உடம்புக்கு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு கோமதி கேட்க, ராகவன் பட்டுன்னு வாயை மூடிக்கிறாரு. லட்சுமி என்ன இவ உனக்காக ரொம்ப பேசுறா அப்படிங்கிற மாதிரி மலரை பாக்குறாங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த புள்ள சமையல் கட்டிலேயே தான் கிடக்குது, சமையல் ஓஞ்ச நேரத்துல துணியை துவைக்குது, இல்லன்னா துணியை மடிக்குது, அதுவும் இல்லன்னா வீட்டை சுத்தம் பண்ணுது, 5 நிமிஷம் கூட உட்காரவே மாட்டேங்கிறா. ஐயோ எனக்கு எப்படின்னே புரியல, இவளுக்கு காலெல்லாம் வலிக்காதா அப்படின்னு கோமதி கேட்க, மலர் ஆமான்னு லைட்டா தலையாட்டுறாங்க. மதியம் பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இவ வயசுல நான் இவளை விட 10 மடங்கு வேலை செஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் மிக்சி கிரைண்டர் கூட கிடையாது, அம்மியில அரைச்சி உரல்ல மாவு ஆட்டி நான் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு புலம்புறாங்க லட்சுமி. கஷ்டப்பட்டிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா நாம பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தரும் படணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அது ஒரு வக்ரத்தனமான புத்தி தான். நீங்க அப்பவும் சாப்பிட்டீங்க, இப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க, சும்மாவே உட்கார்ந்து இருந்தா எப்படி சாப்பிட்டது சரிக்கும். உடனே கோமதியும், இதோ பாருங்க நானும் கஷ்டப்பட்டேன் தான், அதுக்காக அடுத்த தலைமுறை கஷ்டப்படணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கோமதி கேட்க, லட்சுமியோட வாய் கம் இல்லாமலே கப்புன்னு ஒட்டிக்குது. அடுத்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் மலரை முறைக்கிறது தான், இதுக்கு மேல எதுக்கு இங்க நின்னுட்டுன்னு மலரும் ஒரு சின்ன சிரிப்போட கிச்சனுக்குள்ள போயிட்ட வரேன் அப்படின்னு மீனாவோட கையில லைட்டா தட்டி கொடுத்துட்டு உள்ளர போறாங்க மதி. நான் ஃப்ரெஷ் அப் ஆகி வரேன் அப்படின்னு மீனாவும் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. உள்ளர வந்த மதி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, தனியா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாங்க. நீ இப்பதானே வேலையை முடிச்சு
முடிச்சிட்டு வந்த அப்படிங்கிறாங்க மலர். அதெல்லாம் பரவாயில்லங்க, ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேங்கிறாங்க மதி. மதி டக்குன்னு பேக் எடுத்துட்டு திரும்ப மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க திரும்ப அப்படின்னு பக்கத்துல வாழ்ற மாதிரி சைகை பண்றாங்க மலரு. அவங்களும் பக்கத்துல வர வந்தவங்க நாம நினைச்ச மாதிரி இல்ல மதி, நம்மள புரிஞ்சுக்கிறவங்களா தான் இருக்காங்க. என்னடா 3 பேர் வர்றாங்களே, இவங்களுக்கும் சேர்த்து வேலை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா மீனாவோட அத்தை சும்மா எல்லாம் இல்ல மதி. ஏன்னா மதிய நான் சமையல் பண்ணும்போது என் கூடவே இருந்தாங்க, வேண்டான்னு சொல்ல சொல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு மலர் சந்தோஷமா சிரிப்புமா சொல்றாங்க. நானும் கவனிச்சேன், மாமாவும் அத்தையும் ஏதாவது சொன்னா டக்குன்னு பதில் சொல்றாங்க அப்படின்னு மதி சொல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, 3 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு மலர் சந்தோஷ சிரிப்போட சொல்றாங்க. ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருந்த ராஜி போனை கையில வச்சுட்டு யோசனையோட நிக்கிறாங்க. கொல்லப்பக்கம் வந்த மீனாவும் ஹலோ மேடம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சும்மா தான் நிக்கிறேன்றாங்க ராஜி. மீனா ராஜியோட முகத்தை கையில பிடிச்சி இப்படின்னு திருப்பி பாக்குறாங்க. முகமே சரியில்லையே, என்னாச்சுன்னு கேக்குறாங்க மீனா. எக்ஸாம் நினைச்சு பயப்படுறியான்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பயமும் இல்லைன்றாங்க ராஜி. ஏய் என்ன அப்படின்னு மீனா கேட்க, கதிர் பையன்தான், அவன் என்கிட்ட பேசவே இல்லைன்றாங்க ராஜி. பேசவே இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா அவன் ஆளே சரியில்லைக்கா, என்னவோ மாதிரி இருக்கான், என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான், என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு ராஜி சொல்ல, என்னடா இது வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புருஷன் மேல குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக்கிட்டே போற அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அக்கா நாம சென்னைக்கு வந்து சேர்ந்த உடனேயே மாமா ஃபோன் பண்ணி கேட்டாருல்லங்கிறாங்க ராஜி. ஆமா கேட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் மாமாவும் கேட்டாருல்லன்றாங்க ராஜி. கேட்டாங்களே அப்படிங்கிறாங்க மீனா. ஆனா கதிர் மட்டும் என்ன கேட்கவே இல்லைன்றாங்க ராஜி. ஏய் எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்களா, ஆளுக்கு போன் பண்ணி பேசணுமான்னு விட்டுருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமான்றாங்க மீனா. அக்கா இல்லக்கா அப்படியெல்லாம் இல்ல, வழக்கமா கதிர் அம்புட்டு அக்கறையா இருப்பான், என்ன பண்றேன்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு கோச்சிங் போனியான்னு கூட கேட்கல, சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் நானே போன் பண்ணாலும் அவன் போன் எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறமா என் போனை பார்த்து எடுத்தான், டக்குன்னு வச்சுட்டான், என்னமோ தப்பா இருக்க மாதிரியே இருக்குக்கா, என்னமோ இருக்குன்றாங்க ராஜி ஒரு மாதிரி தவிப்போட. அதெல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இல்லக்கா அப்படிதானே ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற கோமதி, ஏய் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், இங்க ரகசியம் பேசுற மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, 2 பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. ஐயோ இல்ல அத்தை சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, சரி வாங்க உள்ள வாங்க, நாம போய் கிச்சன்ல ஏதாவது உதவி பண்ணுவோன்றாங்க கோமதி. அப்படின்னு சொல்லிட்டு மீனா தயங்கிட்டு இருக்க. ஏய் வாங்கடி யோசிச்சுட்டே நிக்கிறீங்க அப்படின்னு கோமதி மறுபடியும் கூப்பிட, சரி ராஜி அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி மீனா ராஜியோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் அடுப்புகிட்ட நின்று சமைச்சிட்டு இருக்க மதி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க டேபிள் மேல சின்னதா வியாபாரத்துக்கு வச்சிருக்க மாதிரி அவ்வளோ காய்கறிகளை குமிச்சு வச்சிருக்காங்க. கோமதி உள்ளர வர வாங்கன்றாங்க மதி. பின்னாடியே மீனாவும் ராஜியும் வர்றாங்க. மீனா அந்த தேங்காயை திருவு அப்படின்னு கோமதி வரிஞ்சு கட்டிக்கிட்டு டேபிள்ல கட் பண்ற காயெல்லாம் வச்சுட்டு சேரை இழுத்து போட்டு உட்காடுறாங்க. உடனே மலர் வேகமா வந்து, ஐயோ வேண்டாம் அப்படின்னு மீனாவோட கையை பிடிக்க, இருமா ஏன் வேண்டாங்கிற, எதுக்கு வேண்டாங்கிறன்னு கோமதி கேக்குறாங்க. எதுக்குங்க நீங்கெல்லாம் வேலை செய்றீங்க அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க மலரு. கூட மாட ஒத்தாசை பண்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாங்க மீனா. அத்தை எத்தனை தேங்கான்னு கேட்க, 2த்தையும் திருவன்றாங்க கோமதி. அச்சோச்சோ அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க மலரு. அத்தை நானு அப்படின்னு ராஜி கேட்க, இந்த பூண்டு எடுத்து கையில கொடுக்குறாங்க. ஐயோ மீனா வேண்டாமே மீனாவோட கையை பிடிக்க அவங்க மெதுவா எடுத்து விட்டுட்டு, நீங்க ஸ்டவ்ல வச்சிருக்கீங்கல்ல அதை போய் பாருங்கன்றாங்க. உடனே மலர் ராஜி கையில இருக்க பூண்டு பாத்திரத்தை புடுங்குறாங்க. இல்ல இருக்கட்டும்னு ராஜி புடுங்கிக்கிறாங்க. ஏய் கொஞ்சம் ஜாஸ்தியாவே உருடி அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தங்குறாங்க அவங்க. உடனே மதி முன்னாடி வந்து, நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல கொடுங்கன்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல நான் பண்ணி கொடுக்குறேன்றாங்க ராஜி. கொடுங்கன்னு மலர் மறுபடியும் கேட்க, எனக்கும் டைம் பாஸ் வேணும்ல அப்படின்னு ராஜி அந்த பக்கம் போயிட, ஐயோ வந்த கெஸ்ட் எல்லாம் வேலை செய்யறத பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குங்க அப்படின்னு மலர் பதறிட்டு இருக்காங்க. ஓ நீ எதுக்கு எங்களை கெஸ்டா பாக்குற, வீட்டுல ஒருத்தங்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு கோமதி கேரட்டை தோல் சீவிட்டு இருக்க. நானே பண்ணிடுறேன் கொடுங்களேன்னு மதி வர்றாங்க. இத பாரு இருக்கட்டும் நான் பண்றேன், பாரு அங்க ஏதோ கருகுது அதை போய் பாருங்க வந்துட்டாங்க
அப்படின்னு 2 பேரையும் அடுப்புகிட்ட விரட்டி விட்டுடுறாங்க கோமதி. ஏம்மா, நான்வெஜ்ஜா பிளான் போட்டு வச்சிருக்கியே, ராத்திரி இம்புட்டு நான்வெஜ் சாப்பிட்டா செரிக்குமான்னு கேக்குறாங்க கோமதி. எப்பவாச்சும் தானேங்கிறாங்க மலரு. இல்ல, உன் மாமனாரு மாமியாரு 2 பேருக்கும் பிரஷர் சுகர்லாம் இருக்கு, நீ என்னடா நான் பஜ்ஜி வடைன்னு கண்டதெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. உடனே மதி வேகமா கோமதி கிட்ட வந்து அதெல்லாம் வேண்டாம், சுண்டல் பண்ணி தரேன்னு இவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, வழக்கத்தை மாத்த முடியாதுன்னு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்கன்றாங்க மதி. இங்க பாருமா, ஒரு வயசானா வாய கட்ட வேண்டியதுதான், நீங்க தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, அட போங்காத்த, வயசானவங்க கிட்ட பேசவா முடியும் நம்மளால அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே தேங்காயை திருவிட்டு இருக்காங்க. ஏய், நிப்பாட்டு, வயசானவங்க நீ யார சொல்றேன்னு கேக்குறாங்க கோமதி. அது அது என் அம்மாவை பத்தி சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதானே பார்த்தேன், என்ன ஏதோ சொல்றியோன்னு நினைச்சேன் அப்படின்னு கோமதி மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க. சேச்சே, உங்களை போய் சொல்லுவேனா, நீங்க எனக்கு நாத்தனார் மாதிரில இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு வெறுக்குன்னு தேங்காயை துருவுறாங்க. மலரும் திரும்பி சந்தோஷமா பார்த்து சிரிச்சுட்டு வேலையை பாக்குறாங்க. அப்படின்னு கோமதியும் சிரிச்சுட்டு வேலையை பாக்குறாங்க. அக்கா, மலரக்கா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு ராஜி கேக்குறாங்க. அம்மாவும் தம்பியும் தான் அப்படின்னு மலர் சொல்ல, ஆமா, உன் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இன்னும் இல்லைங்க அப்படின்றாங்க மலர். மதி, உன் வீட்டுலமா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா அப்பா தங்கச்சி நானுங்கிறாங்க அவங்க. ஓ, உங்க வீடெல்லாம் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க, 2 பேரோட வீடுமே இங்க கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குன்றாங்க மதி. அப்போ ஒரு நாள் என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு மலரும் மதியம் சந்தோஷமா சொல்றாங்க. ஏன்னா இவங்க சாக்க வச்சாவது அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போய்க்கலாமே, அந்த சந்தோஷம் தான் அவங்களுக்கு. மலரு, இஞ்சி பூண்டு விழுது இருக்கா இல்ல அவளை அரைக்க சொல்லவா அப்படின்னு கோமதி கேட்க, இருக்குங்கன்றாங்க மலர். கோமதி கிட்ட வந்து அவங்க தோல்ல கைய வச்சு, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏன் நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றேனா அப்படின்னு கோமதி கேட்க, மலர் என்ன சொல்றதுன்னு பாவமா பாக்குறாங்க. ஆனா நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறது எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்லன்றாங்க மதி. ஐயோ ஏமா நீங்க அப்படின்னு கோமதி பார்க்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, நாங்களே இதை பாத்துக்கிறோன்றாங்க மதி. ஆனா கோமதி நிறுத்தாம இருக்க மதி மலரை பாக்குறாங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுன்றாங்க மலர். என்னம்மா சொல்லுன்றாங்க கோமதி. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பயந்தோம், நீங்க மாமியார் கெத்தோட இருப்பீங்களோன்னு நினைச்சோம் அப்படின்னு மலர் சொல்ல மதி சிரிப்போட பாக்குறாங்க. இதை கேட்டு மீனாவும் கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. ஏய், ஏண்டி சிரிக்கிற இப்ப அப்படின்னு கோமதி முறைப்பா கேட்க, மீனா ஐயோ அப்படின்னு வாயை முடிக்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஃபன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அப்படின்னு மலர் சொல்ல கோமதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவங்க அப்படிதாங்க டம்மி மாமியாரு அப்படின்னு மீனா சொல்லி சிரிக்க, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குற கோமதி. என்னடி இப்படி சொல்ற, டம்மி மாமியார்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அது நான் டம்மின்னு தப்பான அர்த்தத்துல சொல்லல அத்த அப்படின்னு மீனா ஆரம்பிக்க. அப்படின்னு கோமதி பாக்குறாங்க. மலரும் சிரிப்போட வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அது அந்த மாமியார் கெத்த காட்டாம அப்படியே ஒரு மாமியார் மாதிரி இல்லாம அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. அது மாதிரி தாங்க, உங்களை மாதிரி தான் நானும் கல்யாணம் ஆகி போகும்போது ரொம்ப பயந்தேன், 2 நாள் தான் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோன்றாங்க மீனா. கோமதியும் சிரிப்போட உட்கார்ந்து இருக்க, எங்க அப்பாவோட தங்கச்சி தான் இவங்க, ரொம்ப நாளா குடும்ப பிரச்சனையில பேச்சுவார்த்தையே இல்ல, கல்யாணம் ஆன பிறகு இவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்னு நினைச்சா கடைசியில இவங்க தான் எங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அங்க லேடிஸோட சிரிப்பலை அடுக்கடுக்கா பரவுது. மலர் ரொம்ப சந்தோஷமாவும் மதி பிரமிப்பாவும் கோமதியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யூனியன் எப்படி இருக்குமோ, எப்படிலாம் வச்சு செய்ய போறாங்களோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா நாமளே ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்னென்ன கச்சேரி எல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.